இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 8வது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான பிணை நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், இன்றைக்கு காலம 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றார். வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் கடந்த 2023 ஆண்டிலே லண்டனுக்கு வந்த பயணம், அதாவது தனிப்பட்ட விஜயமாக லண்டனுக்கு வந்த அந்த பயணத்தின் போது பொதுமக்களுடைய காசை வீணாக்கினார், பொதுமக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கினார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்ற அவர் தொடர்ச்சியாக 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதுபோல பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் ஒரு 1-1.15 போல அவர் கைது செய்யப்படுறார். குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்றார். அவர் மீதான நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எல்லாருமே சகலருமே எதிர்பார்த்தது நிச்சயமாக பிணை கிடைக்கும் என்று சொல்லி. நான் கூட இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவருக்கு கட்டாயம் பிணை கிடைக்கும், பெரும்பாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் அவர் பிணையில் வெளியில் வந்திருப்பார் என்று சொல்லி. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இலங்கையினுடைய வரலாற்றில் 1948 ஆண்டுக்கு பிறகு இலங்கையினுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் ஜனாதிபதி இவர்தான், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான். அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு கட்டாயம் பிணையில் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் இதுக்கு முதல் கைது செய்யப்பட்டிருக்கணும், காலமாக கைது செய்யப்படுவினம், பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணையில விரைவினம். எனவே பொதுமக்களுக்கு ஒரு சலிப்பு மாதிரி, சும்மா கைது செய்வினம், ஒரு கண் துடைப்புக்காக கைது செய்வினம், பிறகு பார்த்தா பின்னேரம் விட்டுருவினம், இதெல்லாம் ஒரு கைதா, இதெல்லாம் ஒரு நடவடிக்கையான்னு சொல்லி பொதுமக்கள் பேசிக்கொள்றதை நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை சொன்னால், கைது செய்கிற ஒருவரை விளக்கமறியலில் வைக்கிறதா அல்லது அவரை பிணையில விடுறதா என்ன ஏது என்று சொல்லி எடுக்கிறது முழுக்க நீதிமன்றம் தான் அந்த முடிவு எடுக்கிறது. எனவே நீதிமன்றத்தினுடைய முடிவுகளை நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. எனவே நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் அது. எனவே இன்றைக்கு அந்த நீதிமன்றம் முடிவு எடுத்திருக்கிறது, ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிணையில விடக்கூடாது சொல்லி. அப்ப பிற்பகல் 3 மணி போல அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தின பிறகு எல்லா மக்களுமே பொதுவாக நம்பினது ஆளுக்கு கட்டாயம் பிணை கிடைக்கும் என்று சொல்லி. இதுக்கிடையில் ஒரு சில ஊடகங்களை தலைப்புச் செய்தியே போட்டுட்டார்கள், ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிணையில் வந்து விட்டார் என்று சொல்லி. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து வர ஒரு இணையவழி பத்திரிகை உண்டு, காலை பதிப்பு மாலை பதிப்பு என்று சொல்லி 2 பதிப்பு வருது. அதனுடைய மாலை பதிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே கைது, பிணையில் விடுவிப்பு சொல்லி முன்பக்கத்தில் பெரிய தலைப்புச் செய்தியே போட்டுட்டு பிறகு ஒரு அரை மணித்தியாலம் கழிச்சு அதை அழிச்சு போட்டு திருப்பி புதிய பதிப்பு வெளியிட்டார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கே கைது என்று சொல்லி மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முதல் போட்ட பதிப்பில் கைது பிறகு பிணையில் விடுவிப்பு என்று சொல்லி போட்டிருந்தார்கள். எனவே பிணையில் விடுவிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. அதனால இந்த பேப்பர்காரரே நெச்சிருப்பினம் போடாது, சும்மா தலைப்பை போட்டு செய்தியை போட்டு முதல் வெளியில் விடுவோம் பேப்பரை, எப்படியும் அவர் பிணையில வெளியில் வரத்தானே போறார், பிறகு அதுவும் இது மச்சாகும், எனவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று சொல்லி போட்டு தலைப்பை போட்டு பார்த்தா கடைசியில் ரிமாண்ட் பண்ணி உள்ளுக்க வச்சுட்டாங்க. இலங்கையினுடைய வரலாற்றில் இப்ப கைது செய்யப்பட்டதை கூட ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்க முடிஞ்ச என்று சொல்லலாம். ரணில் விக்ரமசிங்கே போனால் சில கைது செய்யப்பட்டு சும்மா சம்பிரதாயத்துக்கு கைது செய்து போட்டு பின்னர் விட்டுருவாங்க என்று சொல்லி அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த மாதிரி விளக்கமறியலில் வைக்கப்படுவார், அதுவும் இரவு 10 மணி வரைக்கும் வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எல்லாம் நடைபெற்று அதுக்கு பிறகு கைது செய்யப்படுவார், விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எனவே இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றையும் எங்களுக்கு சொல்லுது. என்னன்னு சொன்னா, இலங்கை நிச்சயமாக ஒரு புதிய திசை நோக்கி போகும். இனிமேலும் இந்த லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இலங்கையில இருக்காதுன்றது. என்ன பிரச்சனை சொன்னா, இலங்கையில வாழ்ற மக்களாகி எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அரசியல் பிரச்சனையிலிருந்து வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த அரசியல்வாதிகள் செய்கிற லஞ்ச ஊழலை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. எக்கடாது கட்டு போட்டு எங்களுக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை கட்டி போட்டு பொதுமக்களாகிய நாங்களும் பேசாமல் இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இலங்கையை அரிச்சு அந்த கரையா நரிக்கிற மாதிரி அரிச்சு இலங்கையின் பொருளாதாரத்தை நாசமாக்கி இலங்கையின் நாட்டை நாசமாக்கினது, இலங்கையில பிரிவினைகளை உருவாக்கினது இந்த முன்னாள் ஜனாதிபதி மாதிரி தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில், கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா பவர் கட், கரண்ட் இல்லை. அப்ப கரண்ட் இல்லாத காரணத்தால் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டது. அப்படியே ஒத்தி வச்சு அதிலேயே கொஞ்சம் தாமதம் வந்தது. அந்த ஒத்திவைப்பு, அந்த பவர் கட் தானாகவே நடந்துச்சுதா
அல்லது வேணுமென்றே அந்த பவர் கட் ஏற்படுத்தப்பட்டதா என்று கூட பல சந்தேகங்கள் அங்கேயும் இங்கேயும் உலாவது சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கியமான ஆக்களை வந்து கைது செய்யக்குள்ள வெள்ளிக்கிழமையில கைது செய்வினோம். ஏன் வெள்ளிக்கிழமையில கைது செய்யறேன்னு சொன்னால் அங்கால சனி ஞாயிறு நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்காது. எனவே வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டா அதுக்கு பிறகு அவர் பிடியில வாரதும் பெறாம விடுறதும் அடுத்த நீதிமன்ற நடவடிக்கை வந்து அடுத்த திங்கட்கிழமை தான் பெறும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அது செவ்வாய்க்கிழமை. எனவே வார செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். செவ்வாய்க்கிழமை திருப்பி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு பிணையா இல்லையா அல்லது தொடர்ந்து விளக்கமறியலா என்ன ஏது என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். இந்த கைது வந்து இலங்கையில வந்து மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் திருப்புமுனை என்று சொல்லலாம். நிறைய பேரை வந்து கதி கலங்க வச்சிருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் சில பேர் மனசுக்கு நினைச்சிருக்கலாம் என்னையெல்லாம் கைது செய்ய மாட்டார்கள், நான் எல்லாம் பெரிய ஆள், நான் எல்லாம் விஐபி தெரியுமா, நான் எந்த பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு பின்னால படையே இருக்கு அப்படி இப்படி என்று சொல்லி என்னதான் சொன்னாலும் என்னதான் சன்னதம் போட்டாலும் எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள். அவர் இவர் என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இனி கிடையாது. நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியே கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொன்னா மிச்ச பதவிகள் எல்லாம் அதுக்கு கீழே தானே, ஜனாதிபதிக்கு கீழே தானே. எனவே எவர் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார். இதுக்கிடையில அவரை வந்து பிணையில் எடுக்கிறதுக்காக நிறைய சட்டத்தரணிகள் கொண்ட குழு, புகழ்பெற்ற சட்டத்தரணிகள் எல்லாருமே வந்து கடுமையாக பாடுபட்டார்கள். பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்தார்கள். அதில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த உடல்நிலை சொல்லப்பட்டது. அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, வருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு துயரமான செய்தின்னு சொல்லலாம். அவருடைய மனைவி மைத்ரி இருக்கிறா தானே, அவாக்கு வந்து புற்றுநோய் இருக்குதாம். இன்றைக்கு தான் அது வெளிப்படுத்தப்பட்டது, அவாக்கு புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லி. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் அவாவை பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டது நீதிமன்றத்தில். அந்த வாதங்கள் வந்து நீதிபதியால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னு சொன்னால் குற்றத்தினுடைய அளவு வந்து பெரிதாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒரு சைட் சப்போர்ட்டாக இருக்குமே தவிர இது வந்து அந்த வழக்கை வந்து திசை திருப்பாது, இந்த மாதிரியான காரணங்கள். எனவே நீதிபதி அதனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவர் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி மிக விரைவில் குணமடையணும், அவ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அவ நல்லா இருக்கணும். ஆனால் குற்றம் செய்தவர் ரணில் விக்ரமசிங்க, குற்றம் செய்தாக்களுக்கான தண்டனை வந்து கிடைச்சே ஆகும் என்றது நீதி வந்து மீண்டும் ஒரு தடவை இலங்கையில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சில ஆதரவாளர்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால கூடி நாங்கள் வந்து அவரை கைது செய்ய விட மாட்டோம், அவர் கைது செய்யப்பட்டால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம், அந்த மாதிரி சில மிரட்டினதாக சொல்லப்படுகின்றது. என்ன பிரச்சனை சொன்னா இதுல ஒரு சில டெக்னிக்குகள் இருக்குது. அது வேணுமென்று செய்யப்பட்டதா, அந்த பவர் கட் மாதிரி வேணுமென்றே செய்யப்பட்டதா அல்லது இயல்பாக நடந்துச்சான்னு சொல்லி தெரியல. ஆனால் நடந்ததை நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சொன்னா இப்ப வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ரெடியா இருப்பினும் தானே, ஒரு பின்னேற டைம்ல தீர்ப்பு வழங்கப்பட்ட நீதிமன்றத்தில் அவையில் வந்து நல்ல உசார அனுப்பினோம். அப்போ வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்யறது, பஸ்ஸில் ஏற்ற விட மாட்டேன், சிறக்கி கொண்டு போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அதே கொஞ்சம் டைம் போக நின்று பார்த்துருப்பினோம் வாசல்ல எங்க என்ன சத்தத்தை காணில் என்று சொல்லி ஒரு 6 மணி வரைக்கும் நிற்கலாம் அல்லது ஒரு 7 மணி வரைக்கும் நிற்கலாம். அப்படியே டைம் போக இந்த நீதிமன்றத்துக்கு வெளியில நின்று ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் என்று சொன்னாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போக ஆரம்பிச்சு வினம். அதுக்கு பிறகு அவையிலே சலிச்சு போடுவோம். என்ன சத்தத்தை காணில, நேரம் போய்கொண்டே இருக்குது, சத்தத்தை காணிலண்டி போட்டு பசிக்கு இது வீட்டு போய் சாப்பிடுவோம் போட்டு எல்லாம் எனக்கு நிறைய வேலை நடக்கு, சும்மா இதில் 2 காய்வானண்டி போட்டு விட்டுட்டு போயிருவினம். எனவே ஒரு 5 மணிக்கு கைது செய்யப்பட்டிருந்தா பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பினம். அதுவே இரவு 8 மணிக்கு கைது செய்யும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தின் வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தடுத்து வைக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்தது இரவு 10 மணிக்கு. எனவே அது கூட ஒரு டெக்னிக் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். இரவு 10 மணி பிறகு கைது செய்தா தான் என்ன, விளக்கமறியலை வச்சா தான் என்ன, எங்களுக்கு வேலை அடக்கண்டி போட்டு விட்டு வீட்டை போயிருவினம். எனவே இது வந்து வேணுமென்றே செய்யப்பட்டதா அல்லது இயல்பாக நடந்துச்சா இன்னும் தெரியல. இதுலையும் நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு நடவடிக்கை இருக்கிறபடியால நாங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார், கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கிடையில வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள், நேரடியான ஆதரவாளர்கள், மறைமுகமான ஆதரவாளர்கள், ஆதரவை கொடுத்து கொண்டு சத்தம் போடாமல் கமுக்கமாக இருந்தவர்கள், மனசுக்குள்ள ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாரும் வந்து வேற வழியே இல்லாமல் வெளியில வந்து இல்லை என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல ஜனாதிபதி, நல்ல ராஜதந்திரி, அப்படி செய்தவர் இப்படி செய்தவர், இந்த வரிசை யுகத்தை வந்து இல்லாமல் செய்தவர் என்று சொல்லி அவரை பற்றின சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இவருடைய கைதில் வந்து ஒரு சதி இருக்குமா,
அது இருக்குமா இது இருக்குமான்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டு வச்சுக்கிறார். அப்ப ஒரு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை காரணமாக தான் இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கார், கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கார். பிறகு அதுல போயிட்டு சதி இருக்கா அது இருக்கான்னு கேட்கறது நேரடியாக நீதித்துறையை நீதிமன்றத்தை வந்து விமர்சிக்கிற மாதிரி. எனவே இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசா பொறுப்பான கருத்துக்களை சொல்லணும். என்ன பிரச்சனை சொன்னா அவர் தச்சலா ஜனாதிபதியாக வந்திருந்தா இந்த மாதிரி கைதெல்லாம் இடம்பெற்றிருக்காது, அதுக்கு சாத்தியமே இல்லை. அதுவும் ரணில் விக்ரமசிங்க எல்லாம் கைது செய்யவே மாட்டார். அப்ப அவர் யோசிச்சிருப்பார், என்ன திடீரென்று வந்து கைதெல்லாம் செய்யறாங்க, அதுவும் முன்னாள் ஜனாதிபதி மேல எல்லாத்தையும் கைது செய்யறாங்க, நாங்க என்ன இலங்கையில தான் இருக்கிறோமா இல்ல வேற நாட்டில் இருக்கிறோமான்னு சொல்லி அவரே சிலவள கிள்ளி பார்த்தாரு, இன்னும் தெரியல. அப்படியே கிள்ளி பார்த்து போட்டு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்கிறார், இதுல வந்து சதி இருக்குன்னு சொல்லி. அதை தவிர எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில ஆட்கள் வந்து அவையால வந்து மனக்குமுறலை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, அந்த துக்கத்தை வந்து தாங்கவே முடியல. என்ன இருந்தாலும் எத்தனை சலுகைகள், சூகேசுகள், பார் லைசன்ஸுகள், எத்தனை அள்ளி அள்ளி கொடுத்த மனுஷன். அப்ப கவலை இருக்குன்னு தானே? ஓம் தானே? தமிழ் மக்களா நீங்கள் கேடாது கெட்டு போங்க, எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, நாங்கள் வந்து டீல் போட்டால் தானே முக்கியம் எங்களுக்கு. அப்ப அந்த கவலை இருக்குன்னு தானே? எனவே இதுல சோகப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒன்றுமில்லை, பிழை செய்தா தண்டனை, அவ்வளவுதான். எனவே இந்த ஒரு கைது நடவடிக்கை மற்றும் தடுத்து வைப்பு, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அவர் தடுத்து வைக்கப்படுவார், 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீர்களா, அல்லது பிணையில் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தீர்களா? இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.